இப்ப வந்து இந்த பொண்ணு மட்டும் ஷூட்டிங் வந்துட்டு, இவன் ஏதாவது வேலைக்கு போயிருந்தாக்க, எனக்கு இவன் பழக்கம் ஆயிருக்க மாட்டான். ம். இவன் 24 மணி நேரமும் ஷூட்டிங் பார்த்துட்டே தான் இருப்பான். ஓகே. அங்கேயே தான் உட்கார்ந்திருப்பான். வேலைக்கெல்லாம் போமாட்டான். அவன் சொல்றான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிலாம் சொல்றான்ல, ம். அவன் ம். எந்த வேலையுமே செய்ய மாட்டான். ஓகே. நீங்க பழகி நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க அவரோட நான் கூடவே தானயா இருந்திருக்கேன். ம். 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 இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னோட ரோல் கம்மியாகும். ம். அந்த ஹீரோவோட சைடு காட்டுவாங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க சீன் மட்டும் தான் போகும். ஹீரோயின் ஃபேமிலி சீன் மட்டும் தான் போகும். ம். அப்ப அதிகமா நான் தானே கூடவே இருப்பேன். அப்ப புரியுது. அங்கேயே தானே இருப்பான். 24 மணி நேரமும் அங்க தான் இருப்பான். அந்த வீடியோ எடுத்து குடுக்குறது, வீடியோ ம். எடிட் பண்ணி குடுக்குறது, இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா பண்ணிட்டு, ஒவ்வொருத்தரா காக்கா புடிச்சிட்டு, பேசிட்டு அங்கேயே தான் உட்காந்துருப்பான். ம். எங்கேயும் போமாட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இந்த மாரி கூடவே கூட்டிட்டு வராத. இந்த மாரி நடிக்கையில வைக்கையில சங்கட்டமா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லவும், அவ சொல்லி பார்த்தா. ம். அது எப்படி யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும். என் பொண்டாட்டி நான் வருவேன் அப்படின்னா. அவ கரெக்ட்டா சொல்ட்டா. "ஆதி இது வேண்டாம். நீ வீட்ல இரு. நான் ம். ஷூட்டிங் போயிட்டு வரேன்" அப்படின்ட்டு அவ போயிடுவா. வீட்டுக்கு வருவா. நானும் அடிக்கடி வீட்டுக்கு போவேன். ஆனா என்ன தெரியுமா? சாப்பிட்ட தட்ட தலைவர் எடுத்து கழுவி இருக்க மாட்டா.